என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்குள் சந்தோஷம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. கர்த்தருக்குள் சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் சந்தோஷம். இந்த சந்தோஷம்தான் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷம். கர்த்தருக்குள் என்ற சொல் சற்றே சிந்திக்க வைக்கிறது. பவுல்தான் இந்த சொல்லை அதிகமாய் பயன்படுத்துவார். கர்த்தருக்குள் என்ற சொல்லுக்குள் கர்த்தருக்கு ஏற்ற, கர்த்தர் விரும்புகிறதான ஓர் உலகமே இருக்கிறது. பொதுவாக இந்த உலக வாழ்வில் எவரும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியாது. நோய் நொடிகள், உறவு சிக்கல்கள், பண கஷ்டம் என்று ஏதாவது ஒரு காரியம் நம் சந்தோஷத்தை கெடுத்து கவலைக்கு உள்ளாக்கிவிடும். ஆனால் கர்த்தருக்குள் எனும்போது முழுக்க முழுக்க ஆன்மீக வாழ்வையே குறிப்பிடுகிறது. கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்பவன் பாவ கட்டுகளினின்று விடுபட்டிருப்பான். பாவமில்லாத இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் வாழும் மனிதனின் வாழ்வில் கஷ்டங்கள், கவலைகள் வந்தாலும் அதை அவன் அணுகும் முறை வேறு. மேலும் அவற்றால் அவன் துவண்டு போகவும் மாட்டான். தீயணைப்பு படையினர் அணிந்திருக்கும் ஆடையில் தீ பற்றாது. நீரில் மிதக்கும் தாமரை இலையில் நீர் ஒட்டாது, உருண்டோடி போய்விடும். அதுபோலவே கர்த்தருக்குள் வாழும் மனிதனின் மனதை இவ்வுலக கஷ்டங்கள் அழுத்தாது. கஷ்டம் வரும்போது அவன், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், இந்த கஷ்டத்தை ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதித்திருப்பார் என்று அமைதியாயிருப்பான். கர்த்தருக்குள் வாழ்பவன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல் சொல்லுவான். கவலைப்பட மாட்டான். மேலும் கர்த்தருக்குள் வாழ்பவன் பாவத்தை விட்டு விலகி வாழ்வான். எனவே பாவத்தின் நிமித்தம் வரும் இன்னல்கள் எதுவும் அவனுக்குள் வராது. கர்த்தருக்குள் வாழ்பவன் நற்பண்புகள் உடையவனாய், நன்மை செய்கிறவனாய், மற்றவர்களால் விரும்பப்படத்தக்கவனாய் இருப்பான். எனவே அவனுக்கு எப்போதும் சந்தோஷம்தான். பரிசுத்தமான, சலிப்பற்ற, சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தருக்குள் காத்திருக்கிறது. பரிசுத்தமான, சலிப்பற்ற, சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தருக்குள் காத்திருக்கிறது. தீர்மானம். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டார். சந்தோஷம். மன்னன் கிறிஸ்து சொன்னபடியெல்லாம் நடப்பேன். அது இன்னமும் சந்தோஷம்.